திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அஞ்சுமுகம் தோன்றல் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 49வது நாள். இந்த 49வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட இந்தியாவில் இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படும் காசி ஸ்தலத்துடைய திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே முருகனுடைய வழிபாடு தென் திசையில் அதிகம். அதாவது நம்ம பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் முருகனுடைய வழிபாடு அதிகம், வட திசையில் குறைவு. ஏன்னா தமிழ்க்கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறதுனால திருப்புகழ் பாடல்களும் சரி, தமிழர்கள் சார்ந்த முருகப்பெருமானுடைய வழிபாடும் சரி தமிழ்நாட்டில் அதிகம். ஆனாலும் நம்மளுடைய அருணகிரிநாதர் உலகம் முழுக்க சுற்றியிருக்கார். எல்லா முருகன் பேர்லையும் அவர் திருப்புகழை பாடியிருக்கார். அப்படி இருக்கிறதுல காசி நகரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. பல பல சிவனடியார்கள், பல பல வைணவ பெருமக்கள், எத்தனையோ பெரிய மகான்கள் காசி ஸ்தலத்தை மிதிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, கங்கையில் குளிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அருணகிரிநாதர் மட்டும் விட்டு வச்சிருப்பாரோ? அருணகிரிநாதரும் தன் பங்குக்கு தனக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் பேரில் அங்கேயும் திருப்புகழை பாடியிருக்கார். அதாவது அங்கே முருகன் பார்த்தீங்க அப்படின்னா, காசியில் கங்கை கரை பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மண்டபத்தில் அழகான ஒரு குட்டி முருகன், அதாவது குட்டி பால முருகன் அப்படின்னே சொல்லலாம். வலது கையில் ஒரு மாம்பழத்தை வச்சுட்டு அந்த மாம்பழத்தை மயில் சாப்பிட்ற மாதிரியும், இடது கையில் ஒரு பெரிய வேலை வச்சுட்டு அழகாக நிற்கக்கூடியவரான முருகன். இந்த முருகன் பேர்லையும் அருணகிரிநாதர் திருப்புகழை பாடியிருக்கார். அதாவது காசி கங்கையில் மேவிய பெருமான் குமார கார்த்திகேயன் அப்படின்றது இவருடைய திருப்பேராக கருதப்படுறது. எப்போவுமே விவரம் தெரிஞ்சவங்க தேடி போய் இந்த முருகனை பார்ப்பாங்க. அதனால கடவுள் புண்ணியத்தில் நமக்கெல்லாம் கூட காசி போகிற பாக்கியம் கிடச்சிதுன்னா இந்த முருகப்பெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடி போய் நீங்கள் அவரை தரிசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போது அவர் பேரில் அருணகிரிநாதர் பாடியிருக்கக்கூடிய திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சின்ன திருப்புகழ் தான், கிட்டத்தட்ட 8 வரிகள் தான். இப்போது இந்த திருப்புகழை நான் எப்பவும் போல் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை என்னோட நீங்கள் பார்த்துட்டே வரலாம், 2வது தடவை என்னோட சேர்ந்து படிக்கலாம், 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். பாடலை படிக்க ஆரம்பிக்க போகிறேன். வேழமுண்ட அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். வேழமுண்ட விழாக்கனி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாளும் மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே. மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காளகண்டன் உமாபதி தருபாலா. காளகண்டன் உமாபதின்னு இருக்குது, படிக்கச்சே நீங்கள் காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. அதாவது கங்கைக்கரை ஓரமாக இருக்கக்கூடியதான இந்த முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். வேழமுண்ட விழாகனி அதுபோல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாளு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே. மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். சின்ன திருப்புகழ் தான். இப்போ இதோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். வேழமுண்ட விழாகனி அது போல அப்படின்னு சொன்னால், வேழம் அப்படின்னு ஒரு விதமான நோய் இந்த விளாம்பழத்தை தாக்குமாம். விளாம்பழம் அப்படின்றது நல்ல பெருசாக பச்சை கலரில் உருண்டையாக இருக்கும்.
அது இந்த விளாம்பழத்தை தாக்குமாம். தாக்கித்துனா இந்த விளாம்பழத்தை நம்மளால சாப்பிட முடியாது. அதுபோல வேழமுண்ட விளாகனி அதுபோல வேழம் என்ற நோயால் பாதிக்கப்பட்ட விளாகனியைப் போல மேனி கொண்டு வியாபக மயலூரி என்னுடைய மேனி என்னுடைய உடம்பானது காம இச்சைகள் பேர்லேயே ஆசை கொண்டு அந்த மயல் அந்த ஆசையிலேயே நான் ஊறி நாளும் மிண்டர்கள் போல் அயர்வாகி நாளும் மிண்டர்கள் அப்படின்னா அறிவிலாதவர்கள் அந்த அறிவிலாதவர்கள் போல் நான் சோர்ந்து விடாமல் நானும் நைந்து விடாது அருள் புரிவாயே நான் தளர்ந்து கீழே விழுந்து விடாமல் அருள் புரிவாயே மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா அமணர்களை கழுவேற்றியது அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு மட்டுமே உரித்தான செயல். ஏன்னா திருஞான சம்பந்தர் தான் மதுரையில் வச்சு அத்தனை அமணர்களையும் கழுமரத்தில் ஏற்றினார். கழுமரம் அப்படின்னா ரொம்ப கூர்மையான மரம். அந்த மரத்துக்கு மேலே ஏற்றி உட்காத்தி வச்சான்னா உடம்பு சரிபாதியாக கிழிந்து கீழே விழுந்துடும். அதுதான் கழுவேற்றுதல். ரொம்ப கொடிய தண்டனை அது. அது பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர் தான். ஆனால் திருஞான சம்பந்தர் பண்ணதை அருணகிரிநாதர் எப்படி மயில் வீரான் முருகனை பார்த்து சொல்லியிருப்பார்னா திருஞான சம்பந்தர் வேற யாருமே கிடையாது, முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் அப்படின்றத இங்கே அருணகிரிநாதர் சொல்லாமல் சொல்கிறார். அதனால்தான் மாள அன்று அமனீசர்கள் கருவேற அமணர்கள் எல்லாரையும் கழுவின் மேல் ஏற்றி வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. ஏன்னா திருஞான சம்பந்தர் தான் அனல்வாதம் புனல்வாதம்னு 2 நடத்தினார் அமணர்களோட. அப்படிப்பட்ட வாதில் வென்ற சிகாமணி எங்கள் மயில் வீரனே, திருஞான சம்பந்தர் மாதிரி வந்தவனே அப்படின்னு சொல்கிறார். காளகண்டன் உமாபதி தருபாலா. காளகண்டன் அப்படின்றது இங்கே காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதனுடைய திருப்பெயர். காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. அவ்வளோதான். இதுதான் இந்த திருப்புகள். எவ்வளவு சின்னதாக இருக்கு இல்லையா? அடுத்த முறை காசியை மிதிக்கிற பாக்கியம் நமக்கு கிடச்சிதுன்னா, காசியுடைய திருமண்ணை நம்ம கால்களால் நடந்து போகிற பாக்கியம் கிடச்சிதுன்னா தவறாமல் இந்த முருகப்பெருமானை போய் பார்க்கணும். அந்த திருப்புகழையும் நம்ம அங்கே சொல்லணும். நாளைக்கு 50வது நாள், நம்ம எல்லாருக்கும் பிடித்ததான செவ்வாய்க்கிழமை. இது கொண்டு இந்த 49 நாட்களும் நீங்கள் கொடுத்தது பெரிய பெரிய ஆதரவு இந்த திருப்புகழ் தொடருக்கு. நாளைக்கும் தவறாமல் வந்து திருப்புகழை கேட்கணும். 108 நாட்களும் தொடர்ந்து கேட்கணும். நாளைக்கு ஒரு தனி பதிவு திருப்புகழ் சார்ந்து வெளிவரும். அதையும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.